எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 25ஆம் நாள் கதைத்தொடர் இனிதே துவங்குகிறது. மேகநாத வதம். மேகநாதன் இந்திரஜித்து வதம். ராகவனும் மகா வானர வீரர்களும் தங்கள் துயரம் நீங்கி தெளிவு பெற்று விளங்கும் வண்ணம் வானர தலைவர்களிடம் கூறினார். வானரர்களின் தாக்குதல். ஜாம்பவானும் அங்கதனும் உத்தரவிட வானரங்கள் எதுவும் வெளியில் தப்பாதவாறு கோட்டை சுவர்களை இடித்து மரங்களை வேரோடு பிடுங்கி கிணறுகளையும் அகழிகளையும் தூர்த்து கோபுர வாசல்களை தகர்த்தனர். லங்கை தீப்பற்றி எரிதல். வானரர்கள் கொல்லிக்கட்டைகளை கரங்களில் ஏந்தி மாளிகைகள், கோபுரங்கள், தங்க மண்டபங்கள், ஆயுத கிடங்குகள், ஆபரண அறைகள், நீராடும் இடங்கள், யானைப்படைகள், குதிரைப்படைகள் மற்றும் தேர்களுக்கு தீ வைத்தனர். லங்கையின் அழிவு. அக்னிதேவன் விண்ணை முட்டும் அளவிற்கு எரிந்து சாம்பலாக்கினான். அனுமன் தீயிட்ட இடங்களை விடவும் வானரர்கள் லங்காபுரியை முற்றிலும் சுட்டு சாம்பலாக்கினர். அரக்கர்களின் அலறல். இரவாடிகள். அரக்கர்களின் பெண்கள் தீயில் வெந்து அலறி ஓடினர். சூரியகுலத்து ராகவனும் ராமபிரானும் தேவேந்திரனை வென்று லக்ஷ்மண சுவாமியும் கூர்மையான அம்புகளை பொழிந்து எதிரிகளை அழித்து வெற்றி கொண்டனர். கண்டவர்கள் ஆச்சரியம் என்று வியந்து கூறினர். அரக்கர்களின் அலறல் சத்தமும் அரக்க பெண்களின் ஒப்பாரி சத்தமும் மனித தலைவனான ராமனின் வில்லின் நானொலி முழக்கமும் யானைகள் தீப்பற்றி அலறும் சத்தமும் வானரங்கள் நின்று கர்ஜிக்கும் சத்தமும் துன்பமடைந்த குதிரைகளின் கனை பொழியும் எப்போதும் அடர்ந்து முழங்கி கொண்டிருந்தன. கவலையில் மூழ்கிய 10 தலைகளை கொண்ட ராவண வீரனும் கும்பகர்ணனின் மகன்களில் மூத்தவனும் ஆன கும்பனிடம் நீ உடனே போர்க்களத்திற்கு செல்வாய் என்று கட்டளையிட்டான். தம்பியான நிகும்பனும் நான் உனக்கு முன்பாக செல்கிறேன் என்று துணிச்சலுடன் புறப்பட்டான். கம்பனன், பிரஜங்கன், மிகவும் வலிமை மிக்க யூபாக்ஷன் மற்றும் சோனிதாக்ஷன் ஆகியோரும் பெரிய சேனையுடன் புறப்பட்டு சென்றனர். அதனை கண்டு வானர வீரர்களும் பெரும் ஆவேசத்துடன் எதிர்த்து வந்தனர். இரவில் ஆரவாரத்துடன் ஒன்று திரண்டு போரிட்டதில் அரக்கர்கள் அடுத்தடுத்து மடிந்தனர். கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் அம்புகளால் வானரங்களின் உடல்களும் பிளக்கப்பட்டு தரையில் வீழ்ந்தன. ஒருவரை ஒருவர் பிடித்து மிதித்து கடித்து குதறி பொடியாக்கியும் கோபத்துடன் சீறி மரங்களை பிடுங்கி எறிந்தும் தோற்றுவிடக் கூடாது என்று உறுதியுடன் போரிட்டனர். வானரர்களும் அரக்கர்களும் தங்கள் மானத்தை காப்பதற்காக துணிந்து உடல்களை துறந்து உயிரை கொடுத்து கடுமையாக போரிட்டனர். 4-5 நாளிகை காலம் இவ்வாறு போர் நடந்த போது காலபுரிக்கு சென்றன அரக்கர் சேனைகள். கம்பனை கடிதாக எதிர்த்து செல்ல அம்பு கொண்டு எய்தனன் குரங்குகள் மீது. கம்பனுடன் இணைந்து போர் புரிவதைக் கண்டு கடும் கோபம் கொண்டான் ஜாம்பவானின் மைந்தன். கம்பனை கொன்றொழித்தான். உடனே பின்தொடர்ந்து எதிர்த்த பிரஜங்களையும் யூபாக்ஷனையும் மற்றும் சோனிதாக்ஷனையும் கோபத்துடன் எதிர்த்த வேளையில் அங்கதன் கடுமையாக மூவருடனும் போராடினான். கடுஞ்சினம் கொண்டு வந்தான் வாலி தனையனான அங்கதன். மைந்தனும் விரைவாக பலவிதமான கற்களை வீசி எறிந்தான். அந்நேரத்தில் கொன்றான் பிரஜங்கனை தடியால். பின்பு வெகுண்டு மிகுந்த பலசாலியான துவிந்தன் கொன்றான். சோனிதாக்ஷனையும் மைந்தனாம் யூபாக்ஷனையும் கொன்று வீழ்த்தினான். அரக்கர் தலைவர்களான அந்த 4வரும் யமபுரி பிரவேசித்த பின்னர் கும்பன் விரைந்து அம்புகளை பொழிந்தான். பெருமைமிக்க வானரர் அனைவரும் ஓடினர். சுக்ரீவன் தேர் மீது தாவி பாய்ந்து வேகத்துடன் அவனது வில்லினை முறித்தான். குத்துச்சண்டை செய்த வேளையில் கும்பன் திடீரென அவனை தூக்கி நிலத்தில் எறிந்தான். கடலிலும் விழுந்து கலங்கி எழுந்த ஆற்றல் மிக்க கும்பன் கரையேறி வந்தான். சூரியன் மகனான சுக்ரீவனும் அதனை கண்டு கோபமடைந்து சூரியன் தனையனான சுக்ரீவன் ஆலயம் நோக்கி செல்ல சுக்ரீவன் தம்பியை நிகும்பனை கொன்ற அக்கணம் அத்யுக்ரனான நிகும்பன் பரிதாபமாக வீழ்ந்த உடனேயே சம்ஹார ருத்ரனை போல போர்க்களத்தில் சிம்மநாதம் செய்து தோள்களை தட்டினான். அனுமன் மாருதி சுக்ரீவனை கீழே தள்ளி வாலி மகன் வாயுபுத்திரன் அனுமன் பகைவனான நிகும்பனை தடுத்து நிறுத்திய அக்கணம் மாருதி மார்பில் அடித்தான். நிகும்பனும் தரையில் தூளாய் விழுந்தது அவனது பருத்த உடல். தலையை பிளந்து எறிந்தான். பெரும் கோபத்துடன் அக்கடுஞ்சினம் கொண்ட வாயுபுத்திரனான அனுமன். பயந்து ஓடினார்கள் எஞ்சிய அரக்கர்கள். கூடவே துரத்தி சென்றார்கள் வானர வீரர்கள். இலங்கையில் புகுந்து உளவு பார்த்தவர்களும் சென்று லங்கேஸ்வரனிடம் ராவணனிடம் அறிவித்தனர். நிகழ்ந்த நிகழ்வுகளை கும்பன் முதலியோர் இறந்த துயர செய்தியை செவிமடுத்து இந்திரஜித்தும் மிகவும் பீதி அடைந்தான். பின்னர் கரண் மகனான மகாரக்ஷனிடம் மிக்க கோபத்துடன் கூறினான். தசானனன் ராவணன் நீ சென்று ராமன் முதலியோரை வென்று வா என்று கூறிய அக்கணமே மகாராட்சனும் தனது படையுடன் புறப்பட்டு ஆயுதங்களுடன் போர்க்களத்தை நெருங்கினான். பாம்பு போன்ற அம்புகளை நெருப்பு பிளம்பு போல் பொழிந்தான்.
நிற்க முடியாமல் பயந்து ஓடிய வானரர்கள் வேகமாக சென்று ராமன் அருகில் நின்று நடந்ததை கூறியதை கேட்ட உடனேயே ராமபிரான் சந்திரனும் வில்லும் குழியை குலைத்தது போல வில்லாளிகளின் முதன்மையானவன் தன் முன்னே நிற்க மாட்டான் என்று எண்ணி அம்பு மழை பொழிந்தான். ஒருவருக்கொருவர் சளைக்காமல் எய்த போது மகாராட்சனின் உடலும் சோர்ந்தது, தாமரை கண்ணனான ராமபிரானின் உடலும் சோர்ந்தது. இருவருமாக இணைந்து போரிட்ட போது ராமபிரானின் தம்பியான லக்ஷ்மண சுவாமியும் சோர்வுற்றார். அப்போது கொடியும் குடையும் குதிரையும் தலை சிறந்த அம்பு வில்லும் தேரும் பொடியாகும்படி எய்தான் ராகவன். தேரோட்டியையும் அதே கணத்தில் கொன்றான். உடனே பாய்ந்து வந்த மகாராட்சனை பாவக அஸ்திரத்தால் அக்னி அஸ்திரத்தால் கண்ணும் முகமும் சேதப்படுத்தி தேவர்களின் கோபத்தை தீர்த்து வைத்தார். இதனை அறிந்த ராவணன் கோபமடைந்து எஞ்சிய சேனைகளையும் போருக்கு அனுப்பி வைத்தான். ராவணனுக்கு செய்தி தெரிவிக்கப்பட தேவர்களின் குலத்தை அழிப்பவனான ராவணன் 7 உலகங்களும் நடுங்கும்படி தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டான். அப்போது அதனை கண்ட மேகநாதன் இந்திரஜித்து பணிவுடன் வணங்கி இவ்வாறு கூறினான். இப்பொழுதே அந்த எதிரிகளை அழித்து தருகிறேன். அதனால் உண்டான துக்கத்தை போக்க அந்த புறத்திற்குள் சென்று எழுந்தருளுங்கள். இதனால் தங்களுக்கு எந்த துயரமும் வேண்டாம். இவ்வாறு கூறி தன் தந்தையை வணங்கினான். இந்திரஜித்தும் போருக்கு புறப்பட்டான். அவனுடைய போர் முயற்சியை கண்ட சௌமித்திரியான லக்ஷ்மண சுவாமி காக்குஸ்தனான ஸ்ரீ ராமபிரானின் பாதம் வணங்கி இவ்வாறு கூறினார். ராவணனின் மைந்தன் தினமும் இப்படி மறைந்திருந்து கொண்டு வானர வீரர்களையும் நம்மையும் அஸ்திரங்களையும் எய்து துன்புறுத்துகிறானே, இவனை எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொண்டிருப்பது? பிரம்மாஸ்திரத்தை எய்து இந்த அரக்க குலத்தை உடனடியாக முற்றிலுமாக அழித்து விடுங்கள். சௌமித்திரி கூறிய வார்த்தைகளை செவிமடுத்த ராமபத்ரனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் அருளி செய்தார். போர்க்களத்தை விட்டு ஓடுபவர்களிடமும் ஆயுதங்களை இழந்து நிற்பவர்களிடமும் குறிப்பாக நமக்கு நேராக வராதவர்களிடமும் பயந்து வந்த பாதங்களில் விழுபவர்களிடமும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க கூடாது. அவ்வாறு செய்வதால் பாபம் உண்டாகும் அல்லவா? இன்று நான் இவனுடன் போர் செய்து இவனை வதம் செய்வதை கண்டு மகிழுங்கள் என்று அருளி செய்து வில்லை நாணேற்றி தயார் நிலையில் நிற்பதை கண்ட ராவணன் இந்திரஜித்து அந்நேரமே சிந்தித்து திட்டம் தீர்த்தி லங்கைக்குள் புகுந்து மாயா சீதையை தேரில் அமர்த்தி கொண்டு மேற்கு கோபுரத்தின் வழியே புறப்பட்டான். நிலை குலைந்து நின்ற வானர வீரர்களும் தேரில் மாயா சீதையை கண்டு துயருற்ற மாருதியும் ஹனுமானும் பரவசமுற்று மனம் தளர்ந்து நின்றார்கள். வானர வீரர்கள் அனைவரும் காணும் வண்ணம் அன்னைக்கு தேவியை சீதையை கொன்றுவிட்டான் என்று எண்ணி அந்தோ ஐயகோ ராம ராம என்று உரக்க கத்தி மான் போன்ற விழிகளை உடைய அனுமன் உரத்த அழுது புலம்பினார். குருதியும் தரையில் பரவி இருப்பதை கண்டு மாருதி அது ஜானகிதான் என்று உறுதியாக நம்பினார். நமக்கு இனி போரில் ஜெயிப்பதற்கோ பலத்தையோ அல்லது ஆயுளையோ அடைவதற்கோ யாதொரு துளியும் வழியில்லை. தலைவனே, நாம் இனி பின்வாங்குவோம். சீதையின் வதத்தை குறித்து நம் தலைவனிடம் ராமபிரானிடம் தெரிவிப்பதற்கு வானரங்களே வாருங்கள் என்று கூறி அனைத்து வானர தலைவர்களையும் அழைத்து கொண்டு மிகுந்த துயருற்றவராய் மாருதி காற்றின் மைந்தன் அனுமன் செல்வதை கண்டு அங்கதனும் அப்போது ஜாம்பவானிடம் வருத்தத்துடன் கூறினான். மாருதி ஏன் இங்கு வந்துவிட்டார்? போர்க்களத்தில் வீரம் காட்டி பின்வாங்காதவரான நீயும் உடனே அவனுடன் செல்வாய். உலகநாதனின் மைந்தனை எக்காரணத்தை கொண்டும் தாமதிக்க வேண்டாம். இவற்றை செவிமெடுத்த பிரம்மனின் மைந்தனான ஜாம்பவான் சிறந்த வானர வீரர்களுடன் உடனே விரைந்து சென்று, நீர் ஏன் இங்கு பின்வாங்கி வந்தீர்? நீர் எங்களுடனேயே நடந்து வாரும் என்று வினவினார். அதற்கு மாருதி அங்கதன் கூறினான், நான் பயந்து பின்வாங்கவில்லை. அங்கு ஒரு பெரும் சம்பவம் நடந்து விட்டதால் உடனே சென்று உலகநாதனான ராமபிரானிடம் அதை தெரிவிப்பதற்காகவே செல்கிறோம். நீங்களும் உடனே எங்களுடன் வாரும். அனுமன் கூறியதை கேட்ட ஜாம்பவானும் அவனுடன் சென்று தேவி சீதைக்கு மைத்திலிக்கு நிகழ்ந்ததை கூறி தொழுது வணங்கினான். தனது அழிவு செய்தியினை செவிமடுத்து பூமியில் மயங்கி விழுந்தார் பூமிநாதன் ராமபிரான். சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமியும் அங்கு வந்து உடனே அவரது திருமுடியை தனது மடியில் ஏந்தி அணைத்து கொண்டான். மன்னவனின் பாதங்களில் பிறந்தவனான லக்ஷ்மண சுவாமி அவனை தன் மடி மீது சேர்த்து வைத்ததைக் கண்டு ஒன்றும் செய்ய இயலாதவர்களாய் நின்று கொண்டிருந்த வானரங்களும் துயரத்தை தணிப்பதற்கான நல் வார்த்தைகளை கூறத் தொடங்கினர். அப்போது லக்ஷ்மண சுவாமி ஏதோ ஒரு ஹோமத்தை ஏற்பாடு செய்கிறார் என்று எண்ணிக்கொண்டே அங்கு வந்தார். விபீஷ்ண ஆழ்வார் செவிமடுத்த நேரத்தில்
குமரன் கூறிய அந்த தாய் மாமனின் ராவணனின் செய்திகளை விபீஷணாழ்வாரிடம் உரைத்தார். கரங்களை தட்டி சிரித்தபடி விபீஷணாழ்வார் கூறினார், ஐயகோ குரங்குகளே, நீங்கள் எதையுமே அறியவில்லையா? விடுங்கள். உலகிற்கே தலைவியான தேவியை கொல்வதற்கு உலகிலுமே எவருமே தோன்ற மாட்டார்கள். மாயா நைப்புண்ணியம் கொண்ட மேகநாதனின் இந்திரஜித்தின் செயலையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டது என்னவென்று விரைவாக செவிமடுங்கள். குரங்குகளே, வானரங்களே, நீங்கள் எந்த கெடுதலும் செய்யாத வண்ணம் நிகும்பலைக்கு விரைவாக சென்று நுழைந்து தனது ஹோமத்தை முடித்துவிட்டால் அவனை வெல்வதற்கு இனி யாருக்குமே வழி இல்லை. அதனால் உடனே சென்று அந்த ஹோமத்தை தடுத்து நிறுத்துங்கள். அவனை கொல்ல புறப்படுங்கள். ராகவா, சுவாமி, ஜெய ஜெய, மனக்கவலையெல்லாம் நீங்கி எழுந்திருங்கள். தயாநிதியே, லக்ஷ்மண சுவாமியான இடையவரும் வானர கூட்டமும் முதன்மையான படை தலைவனாக செல்ல வேண்டும். காலத்தை வீணாக்காமல் உடனே புறப்பட வேண்டும் என்று விபீஷணாழ்வார் கூறியதை செவிமடுத்து ஸ்ரீராமபிரான் தன் சோம்பலை நீக்கி எழுந்தார். உண்மையான நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு திருப்தியடைந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் சகோதரனையும் லக்ஷ்மண சுவாமியையும் அரக்கர் தலைவனையும் விபீஷணாழ்வாரையும் தன் சகோதரனுக்கு நிகரான வானரங்களையும் அழைத்து 10 தலைகளை உடைய ராவணனின் மகனான இந்திரஜித்தை கொன்று வாருங்கள் என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து மகா கபி சேனையும் வானர சேனையும் அரக்கர் தலைவனும் விபீஷணாழ்வாரும் நடந்தனர். மைந்தன் விவிதன், சுஷேனன், நளன், நீலன், இந்திரசானுவின் தம்பி கேசரி, தாரன், சூரனான ரிஷபன், சரபன், விந்தன், வீரனான பிரம்மாதி, சதபலி, ஜாம்பவான், வாயுவின் தம்பி வேததர்சி, விசாலன், ஜோதிர்முகன், சுமுகன், பலிபுங்கவன், ஸ்வேதன், ததிமுகன், அக்னிமுகன், கஜன், மேகதூரன், துருமன், கவயன், கபாக்ஷன் மற்றும் பிற வானர வீணர்களும் லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து அணிவகுத்து சென்றனர். முன்னால் விபீஷணாழ்வார் வழிகாட்ட அவர்கள் நிகும்பலை என்னும் யாகசாலைக்கு சென்று அடைந்தனர். அங்கு ராவணன் மகன் இந்திரஜித் அரக்கர் படை சூழ நின்று கற்கள், மலைகள் மற்றும் மரங்களை சேகரித்து யாகத்தை தொடங்கியிருந்தான். எல்லோரும் குரங்குகளின் அருகே நெருங்கி போரிடத் தொடங்கினர். அரக்க வீரர்கள் பலரும் அடிகளாலும் கரங்களால் வீசப்பட்ட பொருள்களாலும் அடைந்தனர். நமக்கு இங்கு ஹோமம் முடிவடையாது, இங்கே தாமதிப்பது தகுதியற்றது என்று எண்ணி ராவணனின் மகனான இந்திரஜித்து வெள்ளையும் அம்புகளையும் கரங்களில் எடுத்து போருக்கு விரைந்தான். முன்னே வேகமாக வந்த வாயு மைந்தனை அனுமனை தடுத்து நிறுத்த நிகும்பலையிலிருந்து தேரேறி வந்த தாசானனின் ராவணனின் மகன் அந்த நேரத்தில் விபீஷணன் கண்டான். அவன் லக்ஷ்மண சுவாமியிடம் சௌமித்ரியிடம் கூறிய ரகசியத்தை தெளிவுபட கோரத் தொடங்கினான். வீரனே, இந்த ஹோமத்தை முடிக்கவில்லை என்றால் போர்க்களத்தில் வெளிப்படையாக நின்று போர் புரிய முடியாது. வாயுபுத்திரன் மீது கோபமடைந்து அவனை எதிர்கொள்ள இவன் வந்ததை நீர் காணவில்லையா? இவனுக்கு மரண காலம் நெருங்கிவிட்டது. எனவே இனி தாமதிக்காமல் போரை தொடங்குவீராக. விபீஷணாழ்வார் இவ்வாறு கூறிய அந்த சமயத்தில் லக்ஷ்மண சுவாமியும் தனது தெய்வீக அஸ்திரங்களை வீசினார். அவர் வீசிய அஸ்திரங்களை தடுத்து இந்திரஜித்தும் தனது கொடிய அஸ்திரங்களை எய்தான். அப்போது வாயுபுத்திரன் அனுமன் குமாரனை லக்ஷ்மண சுவாமியை தன் தோள்களில் தூக்கி வைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு கௌரவித்தான். லக்ஷ்மண சுவாமியின் அருகில் விபீஷணாழ்வாரை கண்டு அக்கணமே தசானனன் மகனான இந்திரஜித்தும் இவ்வாறு கூறினார். அரக்க குலத்தில் வந்து பிறந்த நீ எனக்கு வெறும் சிறிய தந்தை மட்டுமல்ல, மெய்யான தந்தை போன்றவர். மகன்கள், நண்பர்கள் முதலான சுற்றத்தாரை எல்லாம் அளிப்பதற்காக பகைவர்களுக்கு ஊழியம் செய்து தினமும் இவ்வாறு பணி செய்வதை நினைத்து கண்டால் தாம் எவ்வளவு நல்லவன் என்று நான் கூற வேண்டும். குலத்தை அழித்து மக்களுக்கு கதியில்லாமல் செய்வதை தமது நிச்சயம் போலிருக்கிறது. புத்திர பேரினால்தான் மேலுலக பேறு சாத்தியமாகும் என்பது கற்றறிந்தோர் கொள்கை அன்றோ? சாஸ்திரங்களை அறிந்தும் தாம் தமது சொந்த குலத்தையே அடிப்பதற்கு இப்படி உதவி செய்து உழைப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது கேட்ட விபீஷணாழ்வார் உரைத்தார், நல்லது, நீயும் உன் தந்தையும் சேர்ந்து உங்களது வம்சத்தையே அடிக்கப் போகிறீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மனதால் சிந்தித்து காண்பாய். வம்சத்தை காப்பதற்காகவே நான் இங்கு அக்ஷமாலிகாவின் பிரம்மதேவரின் அருளால் வந்துள்ளேன். இவ்வாறு இருவரும் தங்களுக்குள் உரையாடி கொண்டிருக்கும் வேளையில் மங்காத பானங்களை பொழிந்து அங்கே வந்து சேர்ந்தான் மேகநாதனான இந்திரஜித். வந்து எல்லோரையும் வெட்டி வீழ்த்தியபடி சௌமித்ரியிடம் லக்ஷ்மண சுவாமியிடம் விரைவாக கூறினான். 2 தினங்களாக என் தோல் வலிமையை நீ காணவில்லையா குமாரனே? இன்று உன்னை கொன்று உன் உடலை கொண்டு இங்குள்ள விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பேன், காண்பாய். இவ்வாறு கூறி 7 பானங்களால் சௌமித்ரியின் லக்ஷ்மண சுவாமியின் உடலை பிளந்து
காயப்படுத்தியவன் 10 பானங்களை வாயுபுத்திரன் ஹனுமன் மீதும் தொடுத்தான். விரைவாக பின்னர் விபீஷணாழ்வாரையும் 100 அம்புகளை எய்து வானர வீரர்களையும் காயப்படுத்தி பின்வாங்கச் செய்தான். அக்கணமே மழை பொழிவது போல் அம்புகளை லக்ஷ்மண சுவாமி பகைவனின் உடலில் மீது பொழிந்தான். விருத்ராசுரனை வென்ற இந்திரனின் மகனான இந்திரஜித்து 1000 அம்புகளை எய்து சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமியின் கவசத்தை நொறுக்கி தள்ளினான். இரத்தத்தில் நீராடிய உடலோடு ஆயினர். ராவணனின் மைந்தனும் இந்திரஜித் சுமித்ரையின் மைந்தனும் லக்ஷ்மணனும் உடனே பெரிய அம்பை பிரயோகித்து தேரையும் பொடியாக்கி குதிரைகளையும் கொன்று சாரதியின் தலையையும் கொய்து வலிமை மிக்க வில்லையும் முறித்தெடுத்தான். மற்றொரு வில்லை எடுத்து நானேற்றி அளவெண்ணற்ற அம்புகளை பொழிந்தான். பின்னர் முன் செய்த அம்புகளையும் முறித்து தள்ளினான். மன்னர் தசரதரின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி உறுதியானதொரு வில்லை எடுத்து நானேற்றி மிகுந்த அம்புகளை பொழிந்தார். விரைவாக இலங்கைக்கு சென்று வேறு தேரை பூட்டி விரைவாக வந்தான் ராவணனின் மைந்தனான இந்திரஜித். யாருக்கும் தெரியாமல் போவதும் வருவதும் கண்டு நாரத மாமுனியும் அப்போது புகழ்ந்துரைத்தார். கோரமான இந்த யுத்தத்தை கண்ட சாரதா, சரஸ்வதி தேவி, பிரம்மதேவர் முதலான தேவர்கள் கூறினர், முன்னொரு போதும் உலகத்தில் இதுபோன்றதோர் போர் நிகழ்ந்ததில்லை, இனியும் நடக்கப் போவதில்லை. கண்டாலும் இதுபோன்ற வீர புருஷர்களை லக்ஷ்மண சுவாமியின் வெற்றியானது இங்கே துவங்குகிறது. உலகில் மற்றவர்களைப் போல இருவர் உண்டோ? இவ்வாறு பலரும் புகழ்ந்து நிற்கையில் இடையில் 3 தினங்கள் கழிந்தன. 3 தினங்கள் கழிந்த பின்னர் தேவேந்திரனை தெய்வமாக கொண்ட அஸ்திரத்தை ஐந்திராஸ்திரம் இளைஞனான லக்ஷ்மண சுவாமி வில்லில் பூட்டி ஸ்ரீ ராமபிரானின் பாத தாமரைகளை மனதால் சிந்தித்து உறுதி கொண்டார். அந்த அம்பு சென்று பங்கதி கிரீவனின் ராவணனின் மகனது மேகநாதனது கழுத்தை துண்டித்தது. அது கடலில் நீரில் மூழ்கி தூய்மையாகி மீண்டும் அம்பரா துணியுள் வந்து சேர்ந்தது. ராவண மைந்தன் நிலத்தில் விழுந்து இறந்தான். உலகின் துயரமும் நீங்கியது. மகிழ்ச்சி அடைந்த மனமுடைய தேவர்கள் எப்போதும் சுமித்ரையின் மைந்தனின் லக்ஷ்மண சுவாமியை துதித்தார்கள். மலர் மலையும் பொழிந்தார்கள். அப்சர பெண்களும் தேவலோக பெண்கள் நடனமாடத் தொடங்கினார்கள். 1000 வெளிகளுடன் தேவேந்திரனும் விளங்கி நின்றான். பர்வதங்களின் தலைவனான ஹிமவானும் மகிழ்ச்சி அடைந்தான். துயரம் நீங்கி தபஸ்விகளும் ஆகாய சாரிகளும் தேவர்களும் புகழ்ந்து பேசத் தொடங்கினார்கள். முரசுகளின் ஒலியும் முழங்கியது. பிரம்மதேவர் போன்ற தேவர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சங்கினையும் வில்லின் நான் ஒலியையும் எழுப்பி சிம்மநாதம் செய்து வானரர்களுடன் விரைவாக சென்று சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி மனுகுலத் தலைவனின் ஸ்ரீ ராமபிரானின் பாத கமலங்களை வணங்கினார். ஸ்ரீ ராமபிரான் அவனை ஆழமாக தழுவிக்கொண்டு ராகவனான ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடன் உரையாடுதல். அன்போடு அவனது தலையை முகர்ந்து லக்ஷ்மண சுவாமியிடம் புன்னகையுடன் கூறினார், நீ செய்த காரியம் மிகவும் அரிதானது. ராவணி இந்திரஜித் போரில் இருந்ததால் ராவணனும் இறந்துவிட்டான் என்றே அறிந்து கொள்வாய். மகன் இறந்த துயரத்தினால் கோபமுற்ற 10 தலைகளை உடையவன் ராவணன் இப்போது நம்மிடம் போரிட வருவான். ராவண விலாபம், ராவணனின் புலம்பல். இவ்வாறாக இவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் மகனிறந்த செய்தி கேட்டு ராவணன் மயங்கி நிலத்தில் விழுந்தான். பலமிழந்தவனாய் பிறகு புலம்பத் தொடங்கினான். மகனே, மண்டோதரியின் மைந்தனே, சுகுமாரனே, வீரனே, அழகானவனே, மல்யுத்த வீரர்களின் ஆற்றலை எப்படி விவரிப்பேன்? இந்த துயரத்தை என்னால் மறக்க முடியவில்லை. வானவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் முனிவர்களுக்கும் இனிமேல் நிம்மதியான உறக்கம் சாத்தியமாயிற்று. இனி அவர்களுக்கு நம்மை குறித்த பயமும் இருக்காது. ஐயகோ, எனது வெற்றியும் வீணாகிவிட்டதே. ஈசனே! மகனின் குணங்களை எண்ணி எண்ணி விழிநீர் வடித்து புலம்பத் தொடங்கினான் ராவணன். என் மகன் இறந்ததற்கு காரணம் ஜானகி சீதைதான் என்பதால் அவளை கொன்று அவளது இரத்தத்தை குடித்து தீர்த்தால் அன்றி என் துயரம் அடங்காது. இவ்வாறாக கொடூரமான கோபத்துடன் கர்ஜித்தான் ராவணன். கோபமடைந்த ராவணன் வாளை உருவி புறப்பட்டான். சீதையும் கொடியவனான ராவணனை கண்டு மிகுந்த பயமுற்று உடல் நடுங்கி ஹரோ ஹரே ராம ராம ராமா என்று ஜபித்து கொண்டு மரங்களின் நிழலில் வசித்து கொண்டிருக்கும் வேளையில் புத்திமானும் நீதி சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனும் நல்லொழுக்கம் மிக்க அமைச்சருள் சிறந்தவனுமான சுபார்ஷ்வன் ராவணனை தடுத்து நிறுத்தி நீதிகளை அறிவுறுத்த தொடங்கினான். பிராமண குலத்தில் பிறந்த தாங்கள் 3 உலகங்களாலும் போற்றப்படும் தூய்மையானவர். உங்களின் நற்குணங்களை விரித்துரைப்பது குகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அனந்தனுக்கும் ஆதிசேஷனுக்கும் கூட இயலாத ஒன்றாகும். தேவாதி தேவனான பரமசிவனாரின் அடியார்களில் முதன்மையானவர் அல்லவா தாங்கள்? புலஸ்தியரின் பேரனும் குபேரனின் சகோதரனும் முப்புவனங்களும் வணங்கும் புண்ணிய ஆத்மாவுமான இயக்கர்களின் தலைவன் அல்லவா தாங்கள்? சாமவேதத்தை அறிந்தவர், சகல கலைகளுக்கும் இருப்பிடமானவர், வாமதேவர் போன்ற முனிவர்களின் அருள் பெற்றவர், புலன்களை வென்றவர், வேத ஞானத்திலும் தர்ம நெறிகளிலும் நிலைத்திருப்பவர், பரசுராமரின் சீடராக விளங்கிய அடக்க
உடையவர். அப்படிப்பட்ட தாங்கள் இன்று போர் முனையில் நல்லது எது கெட்டது எது என ஆராய்ந்து கண்டது சரியா? ஒரு பெண்ணை கொல்ல துணிந்த இந்த செயல் உங்களின் புகழுக்கு பெரும் பழியை மட்டுமே சேர்க்கும். அரக்கர்களின் தலைவனே பிரபோ, என்னுடன் விரைவாக போர்க்களத்திற்கு வாருங்கள். நாம் அந்த மனிதர்களையும் வானரங்களையும் எதிர்த்து போரிடுவோம். மானை போரிட்டு கொன்றுவிட்டு நீ ஜானகி தேவியை அடைந்து கொள்வாயாக. மனதாபத்தையும் தூர விலக்குவாயாக. நீதிமானான சுபார்ஸ்வன் கூறுவதை யாதுதானாதிபன் ராவணன் கேட்டு சந்தோஷமடைந்து ஆஸ்தான மண்டபத்தில் சென்று அமர்ந்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை செய்தான். மீதமுள்ள அரக்கர் படைகளுடன் பூரண கோபத்துடன் போருக்கு புறப்பட்டான். சென்று ராட்சச பலத்தை ராமனுடன் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் அழித்தான். ராமனும் மன்னவனோடு எதிர்த்து நின்ற ராவணனுடன் போரிட்டான். பயமின்றி நிர்பயமாய். பின்னர் ரகோத்தமன் ராமன் அம்புகளை எய்து துண்டு துண்டாக்கினான். ராவணனின் உடலையும் மிகவும் காயமடைந்து தளர்ந்து திகைத்து தைரியமும் இழந்து பின்வாங்கினான் தசானனன் ராவணன். இனி போர் வேண்டாம், எனக்கு போதும் என்று எண்ணி தீன முகத்துடன் லங்கா புரிக்குள் பிரவேசித்தான். ராவணனின் ஹோமம் கலைதல். சுக்கிரனை சென்று வணங்கியும் வாடிய முகத்துடன் நின்றும் கூறினான். சூரியமைந்தன் சுக்ரீவன் முதலான குரங்கு வீரர்களும் மானிட வடிவெடுத்த அற்புதனான ராமனும் எல்லோரும் ஒன்றிணைந்து கடலையும் கடந்து அருகில் வந்து லங்காபுரியை அடைந்து தேவர்களின் எதிரிகளான அரக்கர்களையும் எல்லாவற்றையும் அடக்கி நான் ஏகாந்தமாகிவிட்டேன். துக்கத்தையும் மனதுள் வாங்கி கொண்டவனானேன். சத்குருவே, நான் உன்னுடைய சீடன் அல்லவா? விபுவே, ஞானியாகிய ராவணன் இவ்விதம் கேட்க ஞானியா சுக்கிர மகாமுனி ராவணனுக்கு உபதேசம் செய்தார். அப்படியானால் நீ தேவதைகளை பிரசன்னப்படுத்துவாயாக. அழகான ஒரு குகையையும் அமைத்து பகைவர்கள் தோற்கும் வகையில் அதிரகசியமான இடத்தில் விரைந்து சென்று அமர்ந்து நீ ஹோமம் தொடங்குக. வெற்றியும் புகழும் உனக்கு கிடைக்கும். எந்த இடையூறும் வராமல் முடித்துவிட்டால் அக்னி குண்டத்திலிருந்து புறப்படும் பானங்கள், தூணிரங்கள், அம்பரா துணிகள், சாபங்கள், வில்கள், அஸ்திரங்கள் முதலியவற்றை தேவர்களாலும் வெல்ல இயலாது. பிறகு நீ மந்திரத்தை கற்றுக்கொண்டு என்னிடம் மரியாதையுடன் தாமதமின்றி ஹோமத்தை முடிப்பாயாக. சுக்கிர முனியிடம் மூல மந்திரத்தை செவிமடுத்த அரக்கர்களின் தலைவனான ராவணன் பாதாள உலகத்தைப் போல் அமைக்கப்பட்ட தனது மாளிகை குகை நிலவரையில் திவ்யமான பசுவின் நெய், கவ்யம், ஹவிஸ் முதலான ஹோம பொருட்களை விரைவாக சேகரித்து கொண்டு வந்தான். லங்காபுரியின் வாயில்களை எல்லாம் பூட்டிவிட்டு எந்த ஐயமும் இன்றி உள்ளே புகுந்து சுத்தமாகி தியானத்தில் நிலைத்து அதன் பலனை பிரார்த்தித்து மௌன விரதமும் பூண்டு ஹோமத்தை தொடங்கினான். ஆகாய மார்க்கம் வரை உயர்ந்த ஹோம புகையை கண்டு ராவணனின் சகோதரன் விபீஷ்ணாழ்வார் பகவான் ஸ்ரீராமச்சந்திரனிடம் அதை சுட்டி காட்டினார். அரசே, தசகந்தன் ராவணன் ஹோமத்தை தொடங்கிவிட்டான். இந்த ஹோமம் தடங்களின்றி நிறைவடைந்து விட்டால் மகா யுத்தத்தில் நாம் அவனிடம் தோற்றுவிடுவோம். எனவே வானர வீரர்களை உடனடியாக அனுப்பி அந்த ஹோமத்தை தடுத்து நிறுத்துங்கள். ஸ்ரீராமபிரானும் சுக்ரீவனும் இட்ட கட்டளையை ஏற்று மாருதியான ஹனுமன், அங்கதன் உள்ளிட்ட வீரர்களும் 100 கோடி படைகளும் பெரும் புக்தியுடன் ராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்தனர். நகர காவலாளிகளை கொன்று வானர வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி அங்கிருந்த யானைகள், குதிரைகள், தேர்களை நொறுக்கி சாம்பலாக்கினர். அங்கே ராவணன் ஹோமம் செய்யும் இடத்தை சரமை, விபீஷ்ணாழ்வாரின் மனைவி, தன் கை செய்கையால் ரகசியமாக காட்டினாள். ஹோம குகையின் வாயிலை மூடியிருந்த பெரிய பாறையை அங்கதன் நொடி பொழுதில் பொடி பொடியாக்கி எறிந்தான். குகைக்குள் நுழைந்த வானர வீரர்கள் அங்கிருந்த அரக்கர்களை தாக்கி அழித்தனர். மற்ற வானரர்களும் அங்கதனின் உத்தரவுப்படி வேகமாக குகைக்குள் இறங்கினர். விழிகளை மூடி தியானத்தில் அமர்ந்திருந்த அரக்கர்களின் தலைவனான ராவணனை கண்ட வானரர்கள் அவனை அடித்து துன்புறுத்தினர். அங்கிருந்த ஏவலர்களையும் வதைத்தனர். மேலும் ஹோமத்திற்கு சேர்ந்திருந்த நெய், சமித்து உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஹோமகுண்டத்திலேயே கொட்டி அழித்தனர். விளையாட்டாகவே மேகலை ஆபரணங்களை அறுத்தெறிந்தான். ராவணனின் கரத்தில் இருந்த பெரிய யாக கரண்டியை சுருவம் தூய்மையான ஸ்ரீராமபிரானின் அருள் பெற்ற மிகுந்த பலசாலியான வானர சிறந்தவனான அங்கதன் பிடுங்கி எறிந்தான். அதனை கொண்டு ராவணனையும் அவன் மனைவியையும் அடித்தான். தனது பற்களாலும் கூரிய நகங்களாலும் 10 தலைகளை கொண்டு ராவணனின் உடலை கிழித்து காயப்படுத்தினான். அப்படி இருந்தும் வெற்றியை மட்டுமே விரும்பி தியானத்திலிருந்த ராவணனின் மன உறுதி சிறிதும் அசையவில்லை. அங்கதன் மண்டோதரியை பிடித்து இழுத்து அவளது ஆடை பந்தங்களை அறுத்தெறிந்தான். ஆடைகள் விலகி மேலாடை அவிழ்ந்து நடுநடுங்கிய மண்டோ
மண்டோதரி கதறி அழத் தொடங்கினாள். வானரங்களின் அடி வாங்குவதற்கு தெய்வமே, நான் என்ன பாவங்களை செய்தேனோ? ராட்சசர்களின் அரசனே, தமக்கு சிறிதும் வெட்கமில்லையா? தமக்கிருக்கும் மானமும் கௌரவமும் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை என்று எண்ணினாயா? தமது விழி முன்னாலேயே இந்த வானர தலைவன் என்னை தலைமுடியை பிடித்து பற்றி தரையிலே போட்டு இழுப்பதை தாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். இதை சிந்தித்து கண்டால் தமக்கு வந்த இந்த அவமானம் போதாதா? அறிவு கெட்டவரை, இனி தமக்கு இந்த தியானமும் யாகமும் எதற்காக? தம் மனதிலோ உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டுமே வலுவாக இருக்கிறது. விதியின் வலிமை எவ்வளவு வியக்கத்தக்கது! இவ்வுலகில் மனைவி என்பவள் கணவனின் பாதி உடல் அல்லவா? பகைவர்கள் வந்து அவர்களை பிடித்து இழுத்து சிறைப்படுத்துவதை கண்டு கொண்டும் ஆசைவில்லாமல் இருக்கிறாயே. ராவண மண்டோதரி சம்வாதம் உபதேசம். இறப்பை விரும்புவதும் உத்தமமானதுதான். வெட்கத்தையும் மனைவியையும் விட்டு விலகி தன் உயிரை காப்பாற்றி கொண்டு மூடனான மகாபலன் ராவணன் தப்பித்தான். மனைவியின் விலாபங்களை செவிமடுத்து தைரியம் இழந்த தசானனன் ராவணன் தன் வாளுடன் அங்கதனிடம் விரைந்து ஓடி வருவதைக் கண்டு உயர்ந்த சரீரத்தை உடைய வானரர்களும் அந்த ராவணனின் மனைவியும் ஆரவாரம் செய்து வெளியேறினர். ஹோமத்தின் மீதியை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று ராமபிரானின் அருகில் சென்று கரங்களை கூப்பி தொழுதனர். அப்போது மண்டோதரி பின்தொடர பண்டிதனான தசானனும் கூறத் தொடங்கினான். நாடெல்லாம் ஆளும் தெய்வத்தின் வசத்தில் இருக்கும் மனிதன் பிறந்தால் இறப்பதற்கு முன்பே விதிக்கப்பட்டதை எல்லாம் அனுபவித்தே தீர வேண்டும். எனக்கு இப்போது நேர்ந்த நிலைமையும் அத்தகையதே. தாம் ஞானத்தை சரணடைந்து துக்கத்தை கைவிடுவாய். ஞானத்தால் மட்டுமே துக்கத்தை அளிக்க முடியும். அஞ்ஞானத்தால் தான் துக்கம் பிறக்கிறது. அஞ்ஞானத்திலிருந்து தோன்றும் அகங்காரமும் அழியக்கூடிய உடல் போன்ற பொருள்களின் மீது வைக்கும் நம்பிக்கையும் தான் அஞ்ஞானத்தின் மறுபிறவிக்கு காரணம். உடலின் மீதான பற்றே மனைவி மக்கள் போன்ற பந்தங்களுக்கும் ஜீவாத்மா சம்சாரம் பிறவி சுழல் அடைகின்ற நிலைமைக்கும் காரணமாகிறது. துக்கம், பயம், கோபம், உலோபம், பேராசை, மோகம், ஆசை, மகிழ்ச்சி, மூப்பு, மரணம், பிறப்பு ஆகியவை அஞ்ஞானத்தால் விளையும் உயிரினங்களுக்கு உண்டாகும் பாவங்களாகும். அறியாமையெல்லாம் அகற்றிவிடு. நீ ஞான சுரூபனான பரமாத்மா, ஆனந்த பூரண சுரூபன், லேபனமற்றவன், ஒன்றோடும் சேர்க்கை கிடையாது, மற்றொன்றோடும் பிரிவும் ஒருபோதும் இல்லை. ஆத்மாவை இவ்வாறு தெளிவாக கண்டு அன்பே உன் சோகத்தை அகற்றி விடுவாய். நீ இனி ஸ்ரீராமன், லக்ஷ்மணன் மற்றும் வானரங்களை கொன்று வருகிறேன். இல்லையேல் ராமனின் பானம் பட்டு கைவல்யத்தை முக்தியை அடைவேன் என்பதில் ஐயமில்லை. என்னை ராமன் கொன்றுவிட்டால் சீதையை கொன்றுவிட்டு உடனடியாக என்னுடனேயே தீயில் விழுந்து இறந்து விடு. நீ அவ்வாறு செய்வதால் உனக்கும் நற்கதி கிடைக்கும். இதனை கேட்டு கதாயுதம் ஏந்திய தசகிரீவன் ராவணன் கூறிய அந்த நேரத்தில் ராவணனை வெல்வது என்பது மூவுலகிலும் எவருக்குமே இயலாத காரியம் என்று உணர்வாய். சாக்ஷாத் முதன்மையான புருஷோத்தமனை முக்தி அளிக்கும் நாராயணனே ராமனாக அவதரித்துள்ளார். அவ்வேளையில் அவர் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வைவஸ்வத மனுவை காப்பாற்றியதும் தாமரை கண்ணன் முன்னொரு காலத்தில் 1,00,000 யோஜனை பரப்பளவு கொண்ட கூர்மமாகி ஆமையாகி திருப்பார்கடலை கடைந்த காலத்தில் அசைந்தாடும் மந்திர மலையை தாங்கியதும் வராகமாகி பன்றியாகி மற்றொரு காலத்தில் இரண்யாட்சனை கொன்றதும் தூண் பிளந்து வெளிவந்து உயர்ந்தவனும் உலகோரால் அஞ்சப்பட்ட இரண்யகசிபுவின் மார்பை கூரிய நகங்களால் பிளந்தவனும் மகாபலியிடம் 3 அடி நிலம் இறந்து மூவுலகத்தையும் அளந்தவனும் சத்திரியர்களான அரசர்களை போரில் அழிப்பதற்காக ஜமதக்னியின் மகனாய் ராமன் என்று திருநாமம் ஏற்று வந்தவனும் பூமி தேவியின் நாயகனுமாகிய ராமன் இவனைதான். சூரிய குலத்தில் தசரத மன்னரின் மைந்தனாக பிறந்து பூமி தேவியின் மகளான தேவி சீதையின் மணாளனாக அந்த ராமபிரான் உன்னை கொல்வதற்காகவே பூலோகத்தில் மனிதனாக வந்து பிறந்துள்ளான் என்பதை உணர்வாயாக. மகன்களுக்கு அழிவை உண்டாக்குவதற்கும் உனக்கு மரணத்தை சேர்ப்பிப்பதற்குமே நீ அவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு வந்துள்ளாய். வெட்கமற்ற மூடா, வீணாக பேசுபவனே, வைதேகியை சீதையை ராமபிரானிடம் ஒப்படைத்துவிடு. சகோதரனான விபீஷணனுக்கும் ராஜ்யத்தையும் வழங்கிவிடு. கருணை கடலான ராமனுடன் நாமெல்லாம் காட்டில் தவம் செய்து வாழ்வோம். மண்டோதரியின் வார்த்தைகளை செவிமடுத்து மிகுந்த பராக்கிரமசாலியான ராவணன் அப்போது கூறினான். மகன்கள், நண்பர்கள், அமைச்சர்கள், சகோதரர்கள் அனைவரையும் மரணமடைய செய்துவிட்டு நான் ஏகநாயகனாய் காட்டில் போய் வாழ்வது உகந்ததல்ல. நினைக்கின்ற விதத்தில் பூமியில் எதுவும் நிகழப்போவதில்லை. ராவணனுடன் எதிர்த்து போர் செய்து ராமராவண யுத்தம் எங்கனம் கூறி யுத்தத்திற்கு தயாராகி மிகுந்த மகிழ்ச்சியோடு புறப்பட்டான் ராவணன். மூலபலம் முதலான படைகள் போருக்கு உடனுக்குடனே பூமியில் புறப்பட்டு வந்தன. லங்காதிபதியான ராவணனுக்கு உதவியாக எண்ணிலடங்காத சதுரங்க சேனைகளும் யானை, தேர், குதிரை, காலாட்படைகள்
10 படை தலைவர்களும் ஒன்றிணைந்து 10 கழுதைகள் பூட்டிய தேரில் புறப்பட்டார்கள். கடல் போல பறந்து வருவதை மாருதியும் மற்ற குரங்குகளும் கண்டன. அவ்வளவு பெரிய படைகளை கண்டு அஞ்சி அவற்றை கண்டு நீதியுடையவனான பகவான் ஸ்ரீ ராமபிரானும் கூறினார், வானர வீரர்களே, நீங்கள் இவர்களோடு மோதி பெருமை பாராட்ட வேண்டாம். நான் இவர்களோடு போர் செய்து இவர்களை அழிக்கிறேன். நீங்கள் அனைவரும் இதை கண்டு மகிழுங்கள் என்று கூறி அருளி அரக்கர் படையில் சென்று பாய்ந்தார் ஏகனாம் ஈஸ்வரனான ராமபிரான். வில்லையும் அம்புகளையும் கரங்களில் ஏந்தி ராவணன் கோபத்துடன் அம்புகளின் மலையை பொழிந்தான். எத்தனை அரக்கர்கள் அங்கு வந்து இணைந்தார்களோ அத்தனை ராமர்கள் அங்கு இருப்பது போல போர்க்களம் முழுவதும் ராமமயமாகவே மாறியது. என்ன ஒரு வியப்பு! என்னோடு மட்டுமே போர் புரிகிறான் ராவணன். இரவென்று தோன்றிற்று அரக்கர்களுக்கெல்லாம். 12 நாழிகை நேரம் ஒரு நொடி போல அரக்கர்களின் கூட்டத்திற்கு மீது ரகோத்தமனான ராமபிரான் அம்புகளை பொழிந்த போது அங்கு அம்புகள் செல்லும் வழியை எவராலும் அறிய முடியவில்லை. பகல் இரவு அரக்கர் வானரர் நிலம் கடல் மலை காடுகள் என எந்த வேறுபாடுமின்றி அம்புகள் நிறைந்து வழிந்தன. பயங்கரமான அரக்க வீரர்களும் யானையும் தேரும் குதிரையும் காலாட்படையும் வீழ்ந்து இறந்து போர்க்களத்தில் நிறைந்தனர். காளி குளிகன் பூதகணங்கள் தலையற்ற கபந்தங்கள் காளிதேவியின் இரவும் பிசாசுகளும் நாய்களும் நரிகளும் கழுகுகளும் காகங்களும் பேய்களும் பெருமளவில் அச்சம் தரும் வகையில் சூழ்ந்தன. ராமபிரானின் வில்லிலிருந்து எழுந்த மணி நானின் ஒலியும் ஆகாய வழியை தொடர்ச்சியாக கேட்டது. தேவர்கள் கந்தர்வர்கள் இயக்கர்கள் அப்சர பெண்கள் தேவ முனிவரான நாரதரும் அப்போது ராமனை ஆனந்தத்துடன் துதிக்கத் தொடங்கினர். 12 நாழிகைக்குள் அரக்கர்கள் அனைவரும் மண்ணில் வீழ்ந்து மடிந்தனர். மேக கூட்டத்திலிருந்து வெளிப்படும் சூரிய பிம்பத்தை போல ராகவன் அப்போது காட்சியளித்தான். லக்ஷ்மண சுவாமியும் விபீஷ்ணாழ்வாரும் சூரியமைந்தன் சுக்ரீவன் மாருதி வாயுமைந்தன் அனுமன் மற்றும் ஏனைய வானர வீரர்களும் அவனை வணங்கினர். சுற்றிலும் அரக்கர்கள் நிறைந்தனர். அச்சமயத்தில் ராகவன் ராமபிரான் வானர தலைவர்களிடம் கூறினார், போரை விரைவில் முடிக்க வேண்டும். நாராயணரையும் பரமேஸ்வரரையும் தவிர வேறு யாரும் இதற்கு நிகரில்லை என்று நான் முன்பே செவிமடுத்திருக்கிறேன். அச்சமயத்தில் ராட்சச ராஜ்யம் முழுவதிலும் இருந்த ராட்சச பெண்கள் ஓலமிட்டு அழுதனர். தந்தையே, சகோதரனே, மகனே, கணவனே, நாதா, நமக்கு வேறு யார் ஆதரவு? வயதானவரும் மிகவும் விகாரமான தோற்றம் கொண்டவளுமான அரக்கர் தலைவனின் ராவணனின் சகோதரியான சூர்பனகை ராமன் மீது ஆசை கொண்டதே இந்த ஆபத்துக்கள் அனைத்திற்கும் காரணம். வேறு எந்த காரணமும் இல்லை. சூர்பனகை செய்த குற்றத்திற்காக பழி சுமப்பது என்னவோ தசகந்தரன் ராவணன் அல்லவா? ஜானகியை சீதையை விரும்பி தன் அசுர குலத்தையே அழித்தொழித்த மூடனும் மகா பாவியுமான ராவணன் அரை மாத்திரை நேரத்திற்குள் கரண் முதலானோரை போரில் கொன்றதும் தேவேந்திரனின் மகனை வாலியை மரணமடைய செய்து சுக்ரீவனை முடிசூட்டியதும் சிறந்த வானரர்களை ஏவியதும் மாருதி ஹனுமன் இங்கு வந்து செய்த செயல்களும் கடலில் சேது பாலம் கட்டி கடந்து வந்ததும் கண்ணெதிரே கண்ட பிறகும் கூட உங்களுக்கு நன்மையை தருவது எதுவென்று தோன்றவில்லையா? சிந்தித்தால் இன்னும் பல ஆபத்துக்கள் ஏற்படுமே. இது சரியல்ல என்று விபீஷ்ணாழ்வார் எடுத்து கூறியும் அகந்தை கொண்ட ராவணன் அவனை நிந்தனை செய்து துரத்தி விட்டான். விபீஷ்ணாழ்வார் சிறந்தவர், நல்ல விவேகம் உள்ளவர். சத்தியவிரதன் இனிமேல் நன்றாக வருவான். இந்த நீசன் தன் குலத்தை எல்லாம் அழித்து விட்டான். இவன் தன் மரணத்திற்கும் துணிந்து விட்டான். நல்ல புதல்வர்களையும் தம்பிமாரையும் மற்றெல்லா உறவினர்களையும் கொன்று குவித்தான். எல்லோரும் வேதனை உருமாறு தான் முன்பு செய்த தீமைகளை எல்லாம் மறந்து விட்டானோ? பிரம்ம சமூகத்தையும் தேவ சமூகத்தையும் எல்லை மீறி அடக்கி ஒடுக்கினான். நாட்டில் உள்ள பிரஜைகளை துன்புறுத்தி காட்டில் துரத்தி அடித்தான். இந்த கல் நெஞ்சக்காரன் அநியாயமாக பொருளை தினமும் ஈட்டியும் நண்பர்களை பகைவர்களாக மாற்றியும் பிராமணர்களை கொன்றும் மற்ற தர்மவான்களின் சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றியும் வாழ்ந்தான். குருஜனங்களிடம் மிகுந்த பகை கொண்ட இவனிடம் சற்று கருணை கூட சிறிதும் இல்லை. இந்த மகா பாவி செய்த தீவினைகளால் நம்மையும் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கிவிட்டான். இவ்வாறாக புறஸ்திரீகளின் நகர பெண்களின் புலம்பல்களை கேட்டு அரக்கர்களின் அதிபதியான ராவணன் மிகுந்த துயரமடைந்தான். பகைவர்களை ஒரேடியாக அழிப்பதற்காக இனி யுத்தத்திற்கு விரைவாக நாம் புறப்பட்டாக வேண்டும் என்று ராவணன் கூறியதை செவிமெடுத்து விருபாக்ஷனும் அவனுக்கு முன்னே மகோதரனும் மகாபார்ஷனும் உத்தர கோபுரத்தின் வடக்கு வாயில்
வழியாக புறப்பட்டார்கள். ஆயுதங்களை வாரி வீசத் தொடங்கினார்கள். துர்சகுனங்கள் தோன்றும் வரை அவர்கள் அஞ்சாமல் கோபுர வாயிலில் கொடூர அரக்கர் தலைவன் புறப்பட்டு நின்றான். தயக்கமின்றி வானர வீரர்களும் அரக்கர்களுடன் கடும் போர் புரிந்தனர். அதனை கண்ட அரக்க வீரர்களும் கடும் சினத்துடன் எதிர்த்து நின்றனர். அப்போது சுக்ரீவனும் விருபாக்ஷனும் தங்களுக்குள் மிக கொடூரமாக போர் செய்தனர். வானர அரசன் சுக்ரீவன் மிகுந்த தைரியத்துடன் விருபாக்ஷனின் வாகனமான போர் யானையை கொன்றான். அதை கண்ட விருபாக்ஷன் வாளையும் கேடயத்தையும் ஏந்தி முன்னேறி வந்தான். வானர ராஜன் ஒரு மலையை பிடுங்கி எறிந்தான். அப்போது விருபாக்ஷன் வானர தலைவனின் மார்பில் வாளால் வெட்டினான். கடும் கோபமடைந்த வானர அரசன் சுக்ரீவன் அவனது நெற்றியில் பலமாக ஓர் அடி அடித்தான். அதனால் அவன் உடனடியாக யமலோகத்தை அடைந்தான், அதாவது மடிந்தான். மகோதரன் தேரில் ஏறி அருகே வந்தான். சுக்ரீவன் அவனது தேரை தகர்த்து அவனையும் யமலோகத்திற்கு அனுப்பினான். அதனை கண்டு மிகுந்த கோபத்துடன் மகாபார்ஷனும் எதிர்த்து வந்தான். அங்கதன் அச்சமயத்தில் அவனையும் மகாபார்ஷனை கொன்றான். சினத்தால் விழிகள் சிவக்க அரக்கர்களின் தலைவன் ராவணன் போர் வெறியுடன் வந்து வானரர்களை தர்மசாஸ்திரத்தால் நிலத்தில் வீழ்த்தினான். ராமன் ஐந்திராஸ்திரத்தை 5 அம்பு எய்து அந்த தர்மசாஸ்திரத்தை தடுத்தார். அப்போது தசானனன் ராவணன் ஆசுராஸ்திரத்தை எய்தான். அது வந்தபோது ராவண வதம், போர் பகுதி இவற்றின் தொடர்ச்சி. காற்றை விட அதிவேகமாக பாய்ந்த குரங்குகளும் யானைகள், பன்றிகள், கரடிகள், நரிகள், நாய்கள், சிங்கங்கள், எருதுகள், காகங்கள், வானர, சிம்ம, கருட, கரடி, காக முகங்களை கொண்டதும் ராவணனின் அசுரசேனையை நோக்கி சென்றது. முட்கரண்டி, பட்டயம், சக்தி, கோடாரி, வாள், சூலம், ஈட்டி, அம்பு போன்ற ஆயுதங்களும் கொடூரமாக வந்து காற்றில் பரவுவதை கண்டு மானிட வீரனான ராமபிரான் ஆக்னேயாஸ்திரத்தை எய்தார். எரியும் கொள்ளைக்கட்டைகள், மின்னல்கள், விண்மீன்கள், திங்களான சந்திரனின் ஒளி போன்றவை எல்லாம் ஒளிமயமானதாக சென்று நிறைந்த போது அந்த அசுராஸ்திரமும் பலத்தால் மறைந்து போனது. அப்போது மயன் கொடுத்த திவ்யாஸ்திரத்தை ராவணன் எய்தான். அது பலவித ஆயுதங்களாக காணப்பட்டது. காந்தர்வாஸ்திரத்தை பிரயோகித்து அதையும் சாந்தப்படுத்தினான் மானிட வீரனான ராமபிரான். சூர்யாஸ்திரத்தை ராவணன் எய்த நேரத்தில் தைரியத்துடன் ராகவன் பிரத்யஸ்திரத்தை எய்தார். வெட்டி நேர் சூரிய மண்டலத்தில் ஒளியை வீசும் சூரியனுக்கு சமமான அம்புகள் பதத்தினை கொண்டு எய்து முக்கிய உடற்பகுதிகளை துளைத்து உத்தம புருஷனான ராகவன் தாக்குதலை நடத்தினான். 100 அம்புகளை எய்து அவற்றை கொண்டு உடல் பிளந்து நறுக்கப்பட்டது. அரக்கர் கோமானுக்கு லக்ஷ்மண சுவாமியும் 7 அம்புகளால் தாக்கி அக்கணமே கொடியை வெட்டி வீழ்த்தினார். 5 அம்புகளை எய்து தேரோட்டியையும் கொன்றார். வில்லை முறித்தலும் குதிரைகளை அழித்தலும் சலனமின்றி ராவணனின் வில்லை வெட்டி வீழ்த்தினர். அஸ்திரங்களால் காயமடைந்த விபீஷ்ணாழ்வார் உடனே ராகவனின் குதிரைகளை அடித்து கொன்றார். ராவணனின் கோபமும் லக்ஷ்மண சுவாமியின் தடுத்து நிறுத்தலும். இதனால் கடும் கோபம் அடைந்த ராவணன் தரையில் குதித்து விபீஷ்ணன் மீது தன் வேலை பிரயோகிக்க முயன்றான். ஆனால் லக்ஷ்மண சுவாமி 3 கூறிய அம்புகளை எய்து அந்த வேலை 3 துண்டுகளாக்கி நிலத்தில் வீழ்த்தினார். ராவணனின் சவாலும் சக்தி ஆயுதமும். விபீஷ்ணாழ்வாரை கொல்வதில் உறுதியாக இருந்த ராவணன் மயன் தனக்கு கொடுத்த சக்தி வாய்ந்த 3வது வேலை கரத்தினில் எடுத்து எரிய ஓங்கிய போது லக்ஷ்மண சுவாமி மீண்டும் கூர்மையான அம்புகளை எய்தார். உடலெல்லாம் ரத்தம் சிந்தி காயமடைந்த ராவணன் கடும் கோபத்துடன் லக்ஷ்மண சுவாமியிடம், அடே விபீஷ்ணனை, நீ மிகவும் சிறப்பாக காப்பாற்றி விட்டாய். ஆனால் உன்னையே காப்பாற்றிக் கொள்வது நல்லது. இதோ என் சக்தி ஆயுதம் வருகிறது. உனக்கு உண்மையிலேயே பலம் இருந்தால் இதையும் தடுத்துப்பார். லக்ஷ்மண சுவாமி வீழ்வதும் ராமபிரானின் துயரமும் என்று கூறி ராவணன் தன் சக்தி ஆயுதத்தை வேகமாக எறிந்தான். அது லக்ஷ்மண சுவாமியின் மார்பில் சென்று ஆழமாக தைத்தது. அம்புகளால் அதை தடுக்க முடியாமல் லக்ஷ்மண சுவாமி மயங்கி தரையில் வீழ்ந்தார். லக்ஷ்மண சுவாமி வேல் பாய்ந்து வீழ்ந்ததை கண்டு ஸ்ரீ ராமபிரான் சொல்லுனா துயரத்தில் ஆழ்ந்தார். லக்ஷ்மண சுவாமியின் மார்பில் தைத்த அந்த சக்தி ஆயுதத்தை பிடுங்கி எடுக்க எந்த வானர வீரராலும் இயலவில்லை. இறுதியாக ரகோத்தமனான ரகுகுல நாயகன் ஸ்ரீ ராமபிரானே தன் திருக்கரங்களால் அதனை பிடித்து பிடுங்கி எறிந்தார். பின்வருவது ராமபிரான் மற்றும் வானர வீரர்களின் வீரத்தை விவரிக்கும் பகுதி. கோபத்துடன் நுனியை செதுக்கி எறிந்தான். சூரியனின் மைந்தனான சுக்ரீவன், சுஷேனன், அங்கதன் மற்றும் பிராணபுத்திரனான அனுமன் உள்ளிட்டோருடன் சேர்ந்து ஆரவாரம் செய்தனர். லக்ஷ்மண சுவாமியை சுற்றி நின்று காப்பாற்றுங்கள், கவலை கொள்ள வேண்டாம், இப்போது துயரப்படும் நேரமல்ல, நான் உடனே அரக்கர்களை கொன்று காக்கிறேன். நீங்கள் அனைவரும் இங்குள்ள மல்லர்களை, போர் வீரர்களை கண்டு கொள்ளுங்கள். இந்த மங்களகரமான நாளில் தேவேந்திரனின் மகனை கொன்றதும் சூரியனின் மகனுடன் இணைந்து கடலில்
கடலில் சேது பாலம் கட்டி அக்கறையை அடைந்ததும் போரில் அரக்கர்களை கொன்றதும் ராவணனை கொல்வது சாத்தியமாகவே இப்போது இவனுக்கு இது எளிதான செயலாக மாறியது. ராவணனும் ராமபிரானும் இனி பூமியில் ஒன்றாக வாழ முடியாது. அரக்கர்களின் தலைவனை கொல்வேன் என்பது நிச்சயம். நான் சூரிய வம்சத்தில் பிறந்தவன் என்றால் 7 தீவுகளும் 7 கடல்களும் 7 மலைகளும் சூரிய சந்திரர்களும் ஆகாயமும் பூமியும் இருக்கும் வரையில் என் புகழ் குறையாமல் வளரும். போரில் 10 தலை கொண்ட ராவணனை கொல்ல நான் கையில் ஆயுதம் ஏந்தியவன் என்றால் இதில் எவ்வித ஐயமும் இல்லை. தேவர்களும் அசுரர்களும் உரகர்களும் நாகர்கள் சாரணர்களும் தபஸ்விகளும் முனிவர்களும் என அனைவரும் என் பலத்தை கண்டு அறியட்டும். இவ்வாறு அரக்கர்களின் தலைவனிடம் ராவணனிடம் அருளி செய்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். இந்த பகுதியானது லக்ஷ்மண சுவாமி ராவணனுடனான யுத்தத்தில் மயக்கமடைந்து வீழ்ந்தபோது ஸ்ரீ ராமபிரான் அடைந்த துயரத்தையும் மருத்துவர் சுசேனன் ராமபிரானுக்கு ஆறுதல் கூறி மூலிகை குறித்து பேசுவதையும் விவரிக்கிறது. அம்புகளை எய்து போரை தொடங்கினான். அதற்கு ஈடாக ராவணனும் பேரார்வத்துடன் அம்புகளை பொழிய தொடங்கினான். ராவணனும் மேகங்கள் மழையை பொழிவது போல ஒருவரை ஒருவர் நோக்கி அம்பு கூட்டங்களை பொழிந்த அந்நேரத்தில் வில்லின் ஒளியினால் உலகமும் அதிர்ந்து முழங்கியது. தனது சகோதரன் வீழ்ந்து கிடப்பதை கண்டு உள்ளத்தில் துயரம் மிகுந்த ரகுநந்தனான ராமபிரான் சுக்ரீவனிடம் ருமையின் நாயகனிடம் இவ்வாறு கூறினான். எனக்கு போரிடுவதற்கான தைரியம் சிறிதும் எஞ்சவில்லை. இந்த பூவுலகை ஆள்வதை விட என் சகோதரனுடன் இணைந்து இறப்பதே எனக்கு இனி மேலானது. வில்லின் நாணை இருக்கவோ அம்புகளை எய்யவோ எனக்கு ஆற்றல் இல்லை. நான் பலமிழந்து நிற்கிறேன். உறுதியாக நிற்பதற்கு கூட சக்தி இல்லை. என் மனம் மெல்ல மெல்ல பெரும் மயக்கத்தில் மூழ்குகின்றது. இந்த துஷ்டனை கொல்வதற்கான வழியும் காணவில்லை. என் மனதிலிருந்த மானமும் ஊக்கமும் அழிந்து போயின. இவ்வாறு ராமபிரான் கூறிய பொழுது சுஷேனன் தேவாதி தேவனாகிய ராமபிரானிடம் விரைவாக கூறினான். இளவரசனின் லக்ஷ்மண சுவாமியின் உடலில் நிறம் மாறவில்லை. இது வெறும் மயக்கமே தவிர வேறில்லை என்பது திண்ணம். அவனது முகத்திலும் விழிகளிலும் எந்த கேடும் இல்லை. இந்த தளர்வு நீங்கி உமது தம்பி விரைவில் எழுந்திருப்பார் என்று சுஷேனன் நீலனிடம் உரைத்து பின் சிந்தித்து கூறினான். விசல்யகரணி முதலான மலையையும் மருந்தையும் கொண்டு வாருங்கள் என்று கூறியவுடன் அனுமானும் மிகுந்த வீரியத்துடன் சென்று மருந்தை கொண்டு வந்தார். சுஷேனனும் நசிய மருந்தை மூக்கிலிடும் மருந்து செலுத்தினார். இளவரசனின் லக்ஷ்மண சுவாமியின் சோர்வு நீங்கி உடம்பு தெளிந்து பிரகாசித்தார். பின்னர் வானரத்தில் சிறந்தவனான ஹனுமன் அந்த ஔஷதி மலையை முன்னிருந்தபடியே மீண்டும் கொண்டு சென்று அங்கு வைத்தார். லக்ஷ்மண சுவாமியும் தன் மனதார தமையனாரை வணங்கினார். ராமபிரானும் தம்பியை நன்றாக தழுவி மகிழ்ந்தார். உனது துன்பத்தை கண்டதால் என் தைரியமும் என் மனதை விட்டு போயிற்று என்று ராமபிரான் கூறியதை கேட்டு குமாரனான லக்ஷ்மண சுவாமி அண்ணலே தமது திருவுள்ளத்தில் சற்று இரக்கம் உண்டாக வேண்டும். தபோதனர்களான முனிவர்களிடம் தாம் கூறிய சத்தியம் பொய்யாக கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். மூவுலகிற்கும் கண்டகனாக முள்ளாக விளங்கும் இவனை ராவணனை கொன்று உலகத்தை தாமதிக்காமல் காப்பாற்றுங்கள் என்று கூறினார். லக்ஷ்மண சுவாமி கூறியதை கேட்ட ரகோத்தமனான ராமபிரான் அரக்கர் கோனான ராவணனை எதிர்த்து போரிடத் தொடங்கினான். ராவணனும் ஒரு தேரை ஆயத்தம் செய்து கொண்டு ராமனுடன் போரிட வந்தார். நிலத்தில் நின்று போரிடும் இக்ஷ்வாகு குல திலகமான ராமபிரானுக்கும் தேரில் நின்று போரிடும் அரக்கர் குல திலகமான ராவணனுக்கும் இடையே சமமற்ற முறையில் போர் நடக்கும் அந்த நேரத்தில் ரகோத்தமனுக்கு நிகரான தேர் எதுவும் இல்லையே என்று நாரத மாமுனிவர் போன்ற முனிவர்கள் கூறியதை செவிமடுத்து மிகுந்த வியப்புடன் தேவேந்திரன் தன் தேரை அனுப்ப முடிவு செய்தான். தேவேந்திரனும் மாதலியிடம் கூறினான், என் தேரை கொண்டு போய் தாமதிக்காமல் ஸ்ரீ ராமபிரானிடம் கொடுப்பாயாக. ஸ்ரீ ராமபிரானுக்கு விருப்பமான முறையில் நீ தேரை செலுத்தி தயங்காமல் கொடுப்பாயாக. மாதலியும் அதனை செவிமடுத்து உடனே தேருடன் பூமிக்கு இறங்கி வந்து கூறினான், ராவணனுடனான போரில் நான் தேவேந்திரனின் கட்டளையினால் வந்துள்ளேன். போரிடுவதற்காக விரைவாக இந்த தேரில் தாம் ஏறுவீராக. காற்றை போன்ற வேகத்தில் இதை நான் நடத்துவேன். இதனை கேட்ட அரசரான பகவான் ஸ்ரீ ராமபிரான் தேரை வணங்கி தேரில் ஏறிக்கொண்டார். தன்னோடு சமமான முறையில் ராமனை கண்ட தசகிரீவனான ராவணன் விண்வெளியை நோக்கி பார்த்து மழை போல அம்புகளை பொழிந்தான். ராமபிரானும் ஆந்தர்வாஸ்திரத்தை பிரயோகித்தான். அரக்க சேனையின் மீது பிரயோகித்த நேரத்தில் அரக்க அரசனும் மிக கொடூரமான நாகாஸ்திரத்தை மாற்றுவதற்காக ரகுநாதனான ராமபிரான் கருடாஸ்திரத்தை எய்தார். மாதலியின் மீதும் ராவணன் அம்புகளை எய்து கொடியையும் வெட்டி வீழ்த்தினார். குதிரைகளுக்கும் அம்புகள் பூட்பட்டு புண் வரிசைகள் உண்டாகி ரகுவரனான ராமபிரான் கரங்களில் தளர்ந்து
தேர்தட்டில் நிற்கும் நிலையை கண்டு கைகசியின் மகனான விபீஷணன் மிகுந்த துயரத்துடன் நின்றான். உலகத்தாரும் மிகவும் கவலை அடைந்தனர். யமனூருக்கு அனுப்பும் நோக்கத்துடன் அசுரர்களின் தலைவனான ராவணன் தனது சூலாயுதத்தை எறிந்தான். அதை சாதாரண அம்புகளால் தடுக்க முடியாததால் ராகவனான ராமபிரானும் உடனே தேவேந்திரனின் தேரிலிருந்த சக்தி எனும் ஆயுதத்தை எடுத்து எறிந்தார். அதை சாதாரண அம்புகளால் தடுக்க இயலாததால் ராகவனான ஸ்ரீ ராமபிரானும் உடனே தேவேந்திரனின் தேரிலிருந்த சக்தி எனும் ஆயுதத்தை எடுத்து எறிந்தார். அது அந்த சூலத்தை தாக்கி 100 துண்டுகளாக உடைத்து வீழ்த்தியது. மேலும் ராவணனின் குதிரைகளையும் ராமபிரான் தனது ஆயுதங்களால் வெட்டி வீழ்த்தினார். அச்சமயத்தில் மயக்கமுற்று சோர்ந்து கிடந்த ராவணனை கண்டு அவனது சாரதி தேரை திருப்பி போர்க்களத்திலிருந்து விலக்கி நிறுத்தினார். சிறிது நேரத்தில் ராவணனின் மயக்கம் தெளிந்தது. அவன் தன் சாரதியை கண்டு பின்வருமாறு கூறினான். ஏன் நீ தேரை பின்னோக்கி திருப்பினாய்? மூடத்தனத்தால் நான் அவ்வளவு பலவீனப்பட்டு விட்டேனா? பகைவர்களுடன் போராடும் போது நான் எப்போதாவது பயந்து ஓடி ஒளிந்ததை நீ கண்டதுண்டா? நீ எனக்கு சாரதி இல்லை, ராமனுக்கு தான் நெருங்கிய நண்பன், உறவினன் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அரக்கர்களின் தலைவன் இவ்வாறு கூறியதை செவிமடுத்து சாரதி உடனடியாக பின்வருமாறு பதிலளித்தான். எனக்கு ராமன் மீது அன்போ அல்லது என் எஜமானராகிய உங்கள் மீது பகையோ கிடையாது. ராமனுடன் தீவிரமாக போரிடும் போது நீங்கள் சோர்வடைந்து மயக்கமடைந்து விழுந்ததை நான் கண்டேன். உங்கள் மீது கொண்ட மிகுந்த அன்பினாலும் அக்கறையினாலும் நான் உங்கள் மயக்கம் நீங்கும் வரை போர்க்களத்தை விட்டு உங்களை சற்று தொலைவில் கொண்டு வந்தேன். சோர்வெல்லாம் நீங்கிய பின்னர் நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் போருக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் தான் நான் அவ்வாறு செய்தேன். ராவணனும் அவனது சாரதியும். தேரோட்டி சாரதி என்பவன் மகாரதர்களின் இயல்பையும் குதிரைகளின் நிலையையும் பகைவர்களின் வெற்றி தோல்விக்கான காலத்தையும் நிலத்தின் மேடு பள்ளமான தன்மைகளையும் எல்லாவற்றையும் அறிந்து தேரை நடத்துவதில் மிகுந்த வல்லமை பெற்றவன் அல்லவா பிரபு? இவற்றை செவிமடுத்து மகிழ்ந்த ராவணன் தன் சாரதியை தழுவி அவனுக்கு ஒரு பொன் வளையலை பரிசளித்து, இப்போது உடனே தேரை எடுத்து விரைவாக செலுத்து, மற்றவற்றை இன்றே கண்டு கொள்ளலாம். இன்றோ நாளையோ இந்த மன்னனுடனான ராமனுடனான போர் ஒரு முடிவிற்கு வரும் என்பதை அறிந்து கொள்வாய். சாரதியும் தேரை அதிவேகமாக செலுத்தினான். கோபம் மிக்க ராமனும் எதிரே வந்தான். இருவரும் நேருக்கு நேர் மோதி போரிட்ட போது நாலாபுறமும் அம்புகள் நிறைந்து வழிகின்றன. ஆத்தியாத்ம ராமாயணத்தின் 25ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.